TNEB Field Assistant Important MCQ Questions. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மின்கடத்திகள். டிரான்ஸ்ஃபார்மர் எது மாற்றுகிறது? ஆப்ஷன் ஏ மின்னழுத்தம். டிரான்ஸ்ஃபார்மர் எந்த வகை மின்சாரத்தில் செயல்படுகிறது? நேர்மாற்ற மின். டிரான்ஸ்ஃபார்மர் முக்கிய கூறுகள் என்ன? கோயில் மற்றும் இரும்பு நுழைவு. பிரைமரி மற்றும் செகண்டரி கோயிலின் மாற்ற விகிதம் என்ன? டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. மின்சார இழப்புகள் அதிகரிக்கும் காரணம் அதிக கம்பி எதிர்ப்பு. லீக் ஃப்ளக்ஸ் காரணமாக என்ன நடக்கும்? ஆப்ஷன் சி மேற்கண்ட இரண்டும். ஹீட்டிங் மற்றும் கம்பி வெப்பம். யூனிட்டின் திறன் எதை அளக்கிறது? ஆப்ஷன் பி கிலோவாட். டிரான்ஸ்ஃபார்மர் எது குறைக்க உதவும்? ஆப்ஷன் ஏ மின்னழுத்தம். கம்பியின் முற்றுக்காப்பு என்ன அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இன்சுலேஷன். 1000 வோல்ட்டுக்கு மேல் டிரான்ஸ்ஃபார்மர் வகை. ஆப்ஷன் பி ஹை டென்ஷன். இரும்பு நுழைவு பயன்படுத்தப்படுவது ஏன்? மேற்கண்ட இரண்டும். கம்பி கெட்டு போயிடாமை, கம்பியில் மின்சார தற்செயல்தல் குறைவு. டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட்டிங் காரணம். மேற்கண்ட இரண்டும். காயில் எதிர்ப்பு, லீக் ஃப்ளக்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் வகைகள் எத்தனை? 2. செட்டப் டிரான்ஸ்ஃபார்மர் செய்யும் செயல்பாடு. ஆப்ஷன் ஏ மின்னழுத்தம் அதிகரிக்கிறது. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் செய்யும் செயல்பாடு. ஆப்ஷன் பி மின்னழுத்தம் குறைகிறது. ஒரே ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாடு எங்கு நடைபெறும்? வீட்டு மின் வழங்கல். 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாடு எங்கு நடைபெறும்? தொழிற்சாலை. டிரான்ஸ்ஃபார்மர் பணித்திறன் சதவிகிதம் என்ன? 95 to 98%. குறைந்த இழப்புடைய டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட்டிங் காரணம். ஆப்ஷன் ஏ குறைந்த எதிர்ப்பு. டிரான்ஸ்ஃபார்மர் அமைப்பில் மின்சாரம் ஏன் ஓடும்? மின்சார மாற்றம். கோர் வின் வேலை. ஆப்ஷன் பி மின்சார வலியை குறைக்க. டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி கோயிலில் மின் ஓட்டம் அதிகமாகும் போது என்ன நடக்கும்? ஆப்ஷன் ஏ வெப்பம் அதிகமாகும். ஷார்ட் சர்க்யூட் சோதனை மூலம் பெறப்படும் தரவு. ஆப்ஷன் ஏ பிரைமரி அண்ட் செகண்டரி எதிர்ப்பு. ஓப்பன் சர்க்யூட் சோதனை மூலம் பெறப்படும் தரவு என்ன? ஆப்ஷன் ஏ மின் இழப்புகள். டிரான்ஸ்ஃபார்மர் ஹார்மோனில் குறைப்பு எப்படி? ஆப்ஷன் சி மேற்கண்ட இரண்டும். லீக் ஃப்ளக்ஸ் குறைத்து கோர் பெரியது. டிரான்ஸ்ஃபார்மர் இன்சுலேஷன் வகைகள் என்னென்ன? ஆப்ஷன் ஏ ஆப்பரேட்டர் ஓஇன் எமல்ட். ஹெச்வி அண்ட் எல்வி குறிக்கப்படும் சொற்கள். ஆப்ஷன் ஏ ஹை வோல்டேஜ் அண்ட் லோ வோல்டேஜ். டிரான்ஸ்ஃபார்மர் கோர் கம்பிகளை எவ்வாறு சுற்றுகிறது? மேற்கண்ட இரண்டும். பிரைமரி கோயிலில் அண்ட் செகண்டரி கோயிலில். மின்சாரம் தொடர்பில் லாகிங் விளைவுகள். ஆப்ஷன் சி மேற்கண்ட இரண்டும். கம்பி வெப்பம் அதிகமாகும், மின்திறன் குறைவு. டிரான்ஸ்ஃபார்மர் பராமரிப்பு எப்போது செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ வருடாந்திரம். டிரான்ஸ்ஃபார்மர் கோர் முக்கிய தன்மை என்ன? ஆப்ஷன் பி லீக் ஃப்ளக்ஸ் குறைவு. ஹெச்வி கம்பி குறைந்த தடங்கள் வகை. ஸ்டாண்டர்டு.
டிரான்ஸ்ஃபார்மர் கோர் உற்பத்தி பொருள் சாவி இரும்பு. லீக் ஃப்ளக்ஸ் காரணமாக ஏற்படும் தீமைகள் என்ன? ஆப்ஷன் சி மேற்கண்ட இரண்டும். வெப்பம் அதிகமாகும் மற்றும் திறன் குறைவு. செட்டப் டிரான்ஸ்ஃபார்மர் வலைப்பின்னல் பயன்பாடு எங்கு நடைபெறும்? ஆப்ஷன் ஏ ஹை டென்ஷன் வலைப்பின்னலில். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாடு எங்கு நடைபெறும்? ஆப்ஷன் ஏ வீட்டு மின். பிரைமரி அண்ட் செகண்டரி காயிலில் எண்ணிக்கை விகிதம் என்ன? ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஈர்ப்பு காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ மின் மாற்றம். டெம்பரேச்சர் ரைஸ் பரிசோதனை மூலம் அறியும். ஆப்ஷன் சி மேற்கண்ட இரண்டும். கோர் ஹீட்டிங் அண்ட் வைண்டிங் ஹீட்டிங். டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாடு என்ன? ஆப்ஷன் சி மேற்கண்ட இரண்டும். மின் வழங்கல் மற்றும் மின் உற்பத்தி. டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி லீட் இணைப்பு வகை என்ன? ஆப்ஷன் சி மேற்கண்ட இரண்டும். ஸ்டார் மற்றும் டெல்டா. செகண்டரி லீட் இணைப்பு வகை என்ன? மேற்கண்ட இரண்டும். ஸ்டார் மற்றும் டெல்டா. டிரான்ஸ்ஃபார்மர் மின் திறன் அதிகரிப்பது எப்படி? ஆப்ஷன் சி மேற்கண்ட இரண்டும். கோர் தரம் மேம்படுத்து. லீக் ஃப்ளக்ஸ் குறைவு. டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி கரண்ட் அதிகரித்தால் என்ன ஆகும்? ஆப்ஷன் சி மேற்கண்ட இரண்டும். செகண்டரி கரண்ட் அதிகம். கோர் ஹீட் அதிகம். ஷார்ட் சர்க்யூட் காரணமாக ஏற்படும் தீமைகள் என்ன? ஆப்ஷன் ஏ ஹீட்டிங். டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி அண்ட் செகண்டரி வோல்டேஜ் மாறும் வீதம். ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. டிரான்ஸ்ஃபார்மர் கோர் கம்பிகள் குறைவாக பயன்படுத்துவது எப்படி? ஆப்ஷன் ஏ தின் லேமினேஷன்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் கம்பி இன்சுலேஷன் வகைகள் என்ன? ஆப்ஷன் ஏ பேப்பர், எனாமல், ஆயில். டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடெக்ஷன் உபகரணங்கள். ஃபியூஸ் அண்ட் ரிலே. டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் காரணம் என்ன? ஆப்ஷன் சி மேற்கண்ட இரண்டும். ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட். டிரான்ஸ்ஃபார்மர் எந்த வகை மின் மாற்றத்தில் பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி மாற்று மின் மாற்றத்தில். பிரைமரி காயிலில் மின் ஓட்டம் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்? ஆப்ஷன் ஏ கோர் வெப்பம் அதிகம். டிரான்ஸ்ஃபார்மர் திறன் பெரும்பாலும் எத்தனை சதவிகிதம் இருக்கும்? ஆப்ஷன் சி 95 to 98%. செட்டப் டிரான்ஸ்ஃபார்மர் செய்யும் செயல் என்ன? மின் அழுத்தத்தை அதிகரிக்கும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் செய்யும் செயல் என்ன? ஆப்ஷன் பி மின் அழுத்தம் குறையும். டிரான்ஸ்ஃபார்மர் 3 முக்கிய கூறுகள் என்னென்ன? ஆப்ஷன் ஏ கோர், பிரைமரி அண்ட் செகண்டரி. டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஏன் லேமினேஷன் செய்யப்படுகிறது? ஆப்ஷன் டி அனைத்து காரணங்களாலும். மேற்கண்ட அனைத்து காரணங்களாலும். லீக் ஃப்ளக்ஸ் குறைக்க, மின் இழப்புகள் குறைக்க, ஹீட்டிங் குறைக்க. டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி அண்ட் செகண்டரி காயிலின் எண்ணிக்கை விகிதம் என்ன? ஆப்ஷன் சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் விகிதம். சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாடு எங்கு நடைபெறும்? ஆப்ஷன் ஏ வீட்டு மின் வழங்கலில். 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாடு எங்கு நடைபெறும்? ஆப்ஷன் பி தொழிற்சாலை. டிரான்ஸ்ஃபார்மர் கோர் தயாரிக்கப்படும் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ மென்மையான இரும்பு. டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி கரண்ட் அதிகமானால் என்ன ஆகும்? மேற்கண்ட அனைத்தும். செகண்டரி கரண்ட் அதிகம், கோர் ஹீட் அதிகம், லீக் ஃப்ளக்ஸ் அதிகம்.